வணக்கம். திரையரங்கம் மாஸ்க். கவின் கதாநாயகனாக நடிச்சிருக்கக்கூடிய படம். கவினுடைய 7வது படம் இது. இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் விகர்ணன் அசோக். இயக்குனர் வெற்றிமாறனுடைய கிராஸ் ரூட் ஃபிலிம் கம்பெனி இந்த திரைப்படத்தை பிரசன்ட் செய்திருக்கிறது. இயக்குனர் நெல்சன் திலீப் குமாரின் வாய்ஸ் ஓவரில் இந்த திரைப்படத்தினுடைய கதை கூறப்படுகிறது. கவினுடைய கதாபாத்திரத்தினுடைய பேர் வேலு. எப்படிப்பட்ட ஆன்டி சோஷியல் திங்ஸ் அதெல்லாம் செய்கிறதுக்கு சிறிது கூட தயங்காத கதாபாத்திரம் தான் அது. அதே நகரத்தில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இன்னொரு பெண் கதாபாத்திரம் பூமி. அந்த கதாபாத்திரத்தை நடிச்சிருக்கிறது ஆண்ட்ரியா. அவங்கள பொறுத்தளவில் மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ற காரியமும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சமூக சேவை அப்படின்ற பேட்டர்ன்லேயும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அனாதைகளுக்கு ஆதரவு அளித்து அப்படின்ற பேட்டர்ன்லேயும் அவங்களுடைய செயல்கள் இருக்கும். அதே நேரத்தில் சமூக விரோத செயல்கள் இருக்குல்ல, அதை செய்கிறதுக்கும் தயங்காத பெண். பணத்திற்காக எப்படிப்பட்ட அயோக்கியத்தனமான செயல்கள் கூட உடந்தையாக இருக்கக்கூடிய கதாபாத்திரம். படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலேயே ஒரு அமைச்சர் தேர்தலுக்காக மக்களுக்கு கொடுக்கறதுக்காக விநியோகம் செய்து அப்படின்றல அந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய 440 கோடி ரூபா 440 கோடி ரூபா இருக்குன்னா அந்த ரூபாவை வந்து மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அந்தந்த தொகுதிகளுக்கு அனுப்பி அப்படி இப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து எப்படி பண்ணுறதுன்னு இருக்கு இல்லையா. அப்படி வரும்போது பலரும் சொன்ன ஆலோசனைப்படி ஆண்ட்ரியா கிட்ட வந்து அந்த அமௌண்ட்டை ஒப்படைச்சாச்சு அப்படின்னா ஆண்ட்ரியா வந்து அதை எப்படி எப்படி சேனலைஸ் பண்ணி அந்தந்த தொகுதிகளுக்கு அனுப்பணுமோ அதை அவங்க பண்ணிக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்ன பிறகு அமைச்சராக இருக்கக்கூடிய மணிவண்ணன் அவர் வந்து அந்த 440 கோடியும் ஆண்ட்ரியாவுக்கு அனுப்பி வைத்து ஆண்ட்ரியா வந்து அந்த பணத்தை வந்து தனக்கு சொந்தமான ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அதில் வந்து அவங்க அந்த ஷாப்பிங் சென்டருக்கு பின்னாடி மறைச்சி வச்சுருக்காங்க. அப்படி வச்சுக்கோங்க. படத்தில் கவின் தான் பல சமூக விரோத செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்க ஆள் இப்படி இப்படின்றதில்ல. அப்போ வந்து அவருக்கு ரதி அப்படின்ற ஒரு பெண் வந்து பழக்கமாகறா. அவங்க 2 பேருக்கு இடையில் காதல் அப்படின்ற பேட்டர்னில் ஒன்று வருது. ஒரு ஸ்டேஜில் இவரே அந்த பொண்ணுகிட்ட சொல்லிடுறாரு ஒரு விஷயம், நான் வந்து வாழ்க்கையில் மோகன் மாதிரி அப்படின்னு. எந்த மோகன்? படத்தில் நடிப்பார்ல மோகன், அவர் மாதிரின்னு சொல்லிட்டு மோகன் நடித்த படத்தில் அதாவது மனைவி இருக்க வேற ஒரு பொண்ணை காதலிச்சு அப்படின்ற பேட்டர்னில் அந்த பேட்டர்ன் எனக்கு ஏற்கனவே ஒய்ஃப் இருக்குது, குழந்தை கூட இருக்குது, நான் இதுவரை அவங்ககிட்ட சொல்லலை அப்படின்ற படம். அவளும் வந்து நானும் மோகன் மாதிரி தான், அவளுக்கும் ஏற்கனவே திருமணம் ஆகிடுச்சு, கணவன் இருக்கான் அப்படின்னு. அந்த சீன் வந்து வெரி குட் சீன், ரொம்ப சுவாரஸ்யமான சீன் வச்சுங்களேன். அதுக்கு பிறகு ஒரு நாள் வீட்டுக்கு கவினை கூப்பிட்ருப்பா. வேலு கதாபாத்திரத்தை வரக்கூடிய கவின் அங்கே போவார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கடையில் ஆண்ட்ரியாவுக்கு சொந்தமான அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்குள்ளே முகமூடி அணிந்த மனிதர்கள், இந்த படத்தில் மாஸ்க்குன்னு பேர் வச்சுருக்கல, அந்த மாஸ்க்கு அணிந்த சில மனிதர்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்களை மிரட்டி அப்படின்ற ஒரு காரியம் நடந்து அப்படின்றக்கும் அந்த முகமூடி அணிந்த மனிதர்களை அங்கு கவின் பார்க்க வேண்டிய நிலை உண்டாகும். அதுக்கு பிறகு இந்த பொண்ணை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போய் அப்படின்னு இருக்கு இல்லையா, அவள் கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே வந்து கதவு தட்டக்கூடிய சவுண்டு கேட்கும். இவள் போய் கதவு தரப்பா ஒரு ஆள் உள்ளே வருவான், அது அவளுடைய கணவன். ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா அங்கே வந்து ஒரு முகமூடி இருப்பதை எம்ஆர் ராதாவினுடைய முகமூடி, அதை வந்து கவின் பார்த்துருவார். இந்த முகமூடியை தானே நம்ம அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் பார்த்தோம், ஆட்கள் வந்து மிரட்டி கொள்ளையடிப்பதற்காக வந்து அப்படின்ற பேட்டர்ன் இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் அந்த 440 கோடி ரூபா மறைக்கப்பட்டு அப்படின்னு அந்த பணத்தை அடிப்பதற்காக வந்த மனிதர்கள் தான் அவங்க. அப்போ இவளுடைய கணவன் அங்கு வந்த அந்த முகமூடி கொள்ளையர்கள் இருக்காங்களே அவர்களில் ஒருவன் அப்படின்றது தெரியும். அதுக்கு பிறகு அவன்கிட்டருந்து அந்த அமௌண்ட்டெல்லாம் அவன் அடித்த அமௌண்ட் இருக்குல்ல, அதை வந்து கவின் வந்து கொண்டு வந்து ஒரு இடத்துல பதுக்கி 100 கோடி ரூபாய்க்கு மேலே அந்த காணாமல் போன 440 கோடி ரூபா இருக்கு இல்லையா, அதை கண்டுபிடிக்கணும். அந்த கண்டுபிடிக்கிறதுனா அதுக்கு கரெக்டான ஆள் யார் அப்படின்னு போது வேலு கதாபாத்திரத்தில் வரக்கூடிய கவின் தான் அப்படின்னு சொல்லி கவினை கூப்பிட்டு ஆண்ட்ரியா பேசி கவின் வந்து அந்த செஞ்சு தர்றதாக இருந்தால் 20 கோடி ரூபா எனக்கு வந்து கமிஷன் மாதிரி கொடுத்தா அந்த காரியத்தை நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி அதுக்கு பிறகு என்ன நடக்கிறது அப்படின்றது தான் படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சி அப்படின்னு இருக்குல்ல. அதில் எதிர்பாராத ஒரு திருப்பம்னு ஒன்று இருக்கும். ஏன்னா கவினுடைய ஒய்ஃபினுடைய அப்பா வந்து சார்லி கதாபாத்திரம். படத்தினுடைய கிளைமேக்ஸில் வந்து சார்லி வந்து அப்படியே நிற்பார். நின்று அவர் வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய தகவலை சொல்லுவார். அந்த தகவலை படம் பார்த்துக்கிட்டு இருக்க நம்மலாம் கேட்டு உண்மையாகவே அதிர்ச்சி அடைச்சிருவோம். அந்த 450 கோடியை கொடுத்த அந்த மணிவண்ணன், அதை பதுக்கி வைத்த ஆண்ட்ரியா,
அவங்க 2 பேருக்கும் படத்தினுடைய பிற்பகுதியில் என்ன நடக்கிறது, சமூக விரோத செயல்கள் பலவற்றில் ஈடுபட்ட வேலு கதாபாத்திரத்தில் வரக்கூடிய கவின் படத்தினுடைய கிளைமேக்ஸில் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்து அந்த 450 கோடியை ஆட்டையை போட்டாங்கள்ல, மக்களுடைய நிலத்தெல்லாம் அபகரித்து அந்த நிலத்தை அபகரித்ததன் மூலம் கிடைத்த பணம் தான் அது. அப்படி வரும்போது அந்த ஏமாற்றப்பட்ட மக்களுக்கு எப்படி கடுமையாக போராடி புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி தங்களுடைய இடங்களை இழந்த அந்த மக்களுக்கு எப்படிப்பட்ட அருமையான நீதி கிடைக்கக்கூடிய காரியத்தை கவின் செய்கிறார் என்பதை காட்சிகளாக நமக்கு முன்னால் காட்டியிருக்கிறார்கள். அத்துடன் இந்த திரைப்படம் முடிவடைகிறது. வேலு கதாபாத்திரத்தில் கவின் படம் முழுக்க அலட்டிக்கிறாமல் பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் காட்சிகள்லையும் சரி, இயல்பாக நடக்கக்கூடிய காட்சிகள்லையும் சரி, அனைத்து காட்சிகளிலும் பாராட்டக்கூடிய அளவிற்கு மிகவும் இயல்பாக நடித்து அந்த கதாபாத்திரத்திற்கு கச்சிதமாக பொருந்தியிருக்கிறார் கவின். பூமி கதாபாத்திரத்தில் ஆண்ட்ரியா பாராட்டப்படக்கூடிய அளவிற்கு நடித்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்க சம்மதித்த ஆண்ட்ரியாவை தனிப்பட்ட முறையில் நான் பாராட்டுகிறேன். அமைச்சர் மணிவண்ணன் கதாபாத்திரத்தில் கேஷுவலாக நடித்திருக்கிறார் பவன் கிருஷ்ணா. படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் சார்லி. படத்தினுடைய உச்சகட்ட காட்சியில் அவருடைய பங்களிப்பு படத்தினுடைய கதையோட்டத்திற்கு பெரிய அளவில் துணை புரிகிறது. ரவி என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் ருஹானி சர்மா. அந்த கதாபாத்திரத்திற்கு தன்னுடைய இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தி கதாபாத்திரத்திற்கு பெருமையை அந்த பெண் சேர்த்திருக்கிறார். ஜார்ஜ் மரியான், ஆடுகளம் நரேன், சுப்பிரமணியம் சிவா இவர்கள் மூவரும் 3 அருமையான கதாபாத்திரங்களில் நடித்து நம்முடைய மனதை கவர்கிறார்கள். கல்லூரி வினோத் படம் முழுக்க வரக்கூடிய கதாபாத்திரத்தில் கவினுடன் சேர்ந்து வருகிறார். ரெடின் கிங்ஸ்லி கேமியோ அப்பியரன்ஸ் என்ற முறையில் சில காட்சிகள் மட்டும் வருகிறார். இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் R.D. ராஜசேகர். படம் முழுக்க R.D. ராஜசேகரின் ஆழமான முத்திரையை நம்மால் காண முடிகிறது. இந்த படத்திற்கு பட தொகுப்பாளராக பணியாற்றி இருப்பவர் R. ராமர். சுவாரஸ்யமான காட்சிகளை கொண்ட இந்த ஆக்ஷன் திரைப்படத்திற்கு தன்னுடைய எடிட்டிங் திறமையை ராமர் நன்கு பயன்படுத்தி நம்முடைய பாராட்டுக்களை பெறுகிறார். படத்திற்கு இசையமைப்பாளராக பணியாற்றி இருப்பவர் G.V. பிரகாஷ்குமார். இவருடைய இசையமைப்பு திறமையை படம் முழுக்க நம்மால் உணர முடிகிறது. ஜாக்கி, M. விஜய் ஐயப்பன் இவர்கள் இருவரும் இந்த திரைப்படத்திற்கு கலை இயக்குநர்களாக பணியாற்றி இருக்கிறார்கள். பீட்டர் ஹைன், விக்கி இவர்கள் இருவரும் இந்த திரைப்படத்தினுடைய சண்டை காட்சிகளை அமைத்திருக்கிறார்கள். சண்டை காட்சிகள் பாராட்டப்படக்கூடிய அளவிற்கு இருக்கின்றன என்பதை படத்தை பார்க்கும்போது நம்மால் உணர முடிகிறது. அடுத்து என்ன நடக்கும் என்று எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு இந்த திரைப்படத்தினுடைய திரைக்கதையை அமைத்து அருமையாக இந்த திரைப்படத்தை விகர்ணன் அசோக் இயக்கியிருக்கிறார். விறுவிறுப்பான ஒரு ஆக்ஷன் திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்று மனதில் நினைப்பவர்கள் கவின் கதாநாயகனாகவும் ஆண்ட்ரியா கதாநாயகியாகவும் நடித்திருக்கக்கூடிய மாஸ்க் திரைப்படத்தை ஒரு முறை பார்க்கலாம்.